போன்லெஸ் சிக்கன் ஒரு 300 கிராம் எடுத்துக்கோங்க. இதில் 2 ஸ்பூன் தயிர், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் பிளாக் பெப்பர், உப்பு தேவையான அளவு, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் இதில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. பிழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருங்க. சேர்த்து பட்டர் மெல்ட் ஆன உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த சிக்கனை இந்த கடாயில் சேர்த்துருங்க. சேர்த்து சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரை ஆன பிறகு இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. திரும்பவும் ஒரு கடாயை வச்சுருங்க. வச்சு இதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான உடனே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துருங்க. ஜீரகம் சேர்த்து லைட்டாக வதக்குங்க. லைட்டாக வதங்கின உடனே இதில் 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தை சேர்த்து அது கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கோங்க. இது கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வதக்கிக்கோங்க. இது பச்சை வாசம் போன பிறகு 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி அரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து அது நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. நல்லா 1 நிமிஷம் இதை நல்லா அந்த மாதிரி கலந்துட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வர கண்டிஷனில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஆயில் பிரிஞ்சு வர கண்டிஷனில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறதான அந்த சிக்கன் அதில் சேர்த்துடலாம். இந்த சிக்கன் அதில் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடு நல்லா அதை கலந்து விடுங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா அதை கலந்து விடுங்க. 3 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு இதில் கசூரி மேத்தி 1 ஸ்பூன் சேர்த்துட்டு திரும்ப 1 நிமிஷம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர கண்டிஷனில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மல்லியில் தூவிட்டு இது நம்ம பரிமாறலாம். இது சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.